முன்னொரு காலத்தில் ஹயக்ரீவர் என்று அழைக்கப்பட்ட ஓர் அசுரன் பிரம்மாவின் வேதங்களை திருடிச் சென்றான். அந்த வேதங்கள் இல்லாமல் உலகம் இருள் சூழ்ந்து யாக யஜ்ஞங்கள் நின்று போய் தர்மம் சிதறத் தொடங்கியது. அப்போது பிரம்மதேவன் பெருமாளை நோக்கி முறையிட்டார். பெருமாளே, வேதங்கள் இல்லாமல் உலகமே அழிகிறது, எங்களை ரட்சிக்க வேண்டும். அதை கேட்ட திருமால் கருணை பெருகி ஒரு சிறிய மீனாக மச்சாவதாரம் எடுத்தார். ஒரு நாள் சத்தியவரதன் என்ற அரசன் நதியில் கரையை தழுவியபடி தன் கரங்களால் நீர் எடுத்து அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சிறிய மீன் அவரது கையிலே வந்து விழுந்தது. அரசன் அதை பார்த்து, இந்த மீன் பெரிய மீன்களால் உண்ணப்படக்கூடும், இதை நான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து ஒரு சிறிய பாத்திரத்தில் போட்டார். ஆனால் அந்த மீன் ஒரே இரவில் பெரிதாக வளர்ந்து அந்த பாத்திரத்தை உடைத்தது. அதை பார்த்து அரசன் அதை ஒரு பெரிய கிணற்றில் போட்டார். ஆனால் அதுவும் நிறைய பெரியதாக வளர்ந்தது. அடுத்த நாள் அதை பெருங்குளத்தில் போட்டார். அங்கேயும் அது அடங்கவில்லை. கடைசியில் அரசன் அதனை கடலிலே விட்டார். அப்போது மீன் அவனிடம் பேசத் தொடங்கியது. அரசனே, விரைவில் உலகம் பெரு பிரளயத்தால் நீரில் மூழ்கும். அப்போது நீர் ஒரு பெரிய படகு தயாரித்துக் கொள்ள வேண்டும். அந்த படகில் நல்லோர், விதைகள், விலங்குகள் எல்லாம் ஏற வேண்டும். நான் வந்து உங்களை பாதுகாப்பேன். அரசன் ஆச்சரியப்பட்டு அந்த வழியை ஏற்றுக்கொண்டார். சிறிது நாளில் உண்மையிலேயே பிரளயம் வந்தது. உலகமே நீரில் மூழ்க சத்தியவரதன் அந்த படகில் ஏறினார். அப்போது பெருமாள் ஒரு விசாலமான கொம்புடைய மச்சமாக பெரிய மீனாக தோன்றினார். படகை தனது கொம்பில் கட்டிக்கொண்டு பெருங்கடலில் இழுத்துச் சென்றார். அதே நேரத்தில் ஹயக்ரீவ அசுரனை அழித்து கடலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வேதங்களையும் மீட்டுக் கொண்டு வந்து பிரம்மனிடம் கொடுத்தார். பின்னர் பிரளயம் அடங்கியதும் பெருமாள் அந்த படகை ஹிமாலயத்தின் சிகரத்தில் நிறுத்தினார். சத்தியவரதனும் உயிரினங்களும் பாதுகாப்பாக மீண்டு வந்தனர். அவ்வாறு உலகையும் வேதங்களையும் காத்த பெருமாளின் முதல் அவதாரம் மச்சாவதாரம் என அழைக்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை காண எங்களுடைய AI தமிழ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.